நண்பர்களே, நான் உங்க சுபஸ்ரீ. இன்னைக்கு நம்ம CS2ல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா CSS டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி பத்தி தாங்க பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ நான் ஆல்ரெடி HTML பேசிக் ஸ்ட்ரக்சர்ல கொடுத்துட்டேங்க. இப்போ இந்த டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டினா என்னன்னா நம்ம வெப் பேஜ்ல எலிமெண்ட் வந்து எந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தென் இந்த டிஸ்ப்ளேல ஒரு 3 டைப்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். என்னன்னா பிளாக், இன்லைன் பிளாக்னு 3 வேல்யூஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ், இன்லைன் எலிமெண்ட்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி HTML டியூட்டோரியல்ல பார்த்திருப்போம். பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ்னா நியூ லைன்ல ஸ்டார்ட் ஆகும், ஃபுல் வித்துமே எடுத்துக்கும் வெப் பேஜ்ல. ஸோ இப்போ பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஹெட்டிங் டேக்ஸ், பேரா டேக், தென் ஃபார்ம் டேக், ஹெட்டர், ஃபூட்டர், இதெல்லாமே பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ் சொல்லலாம். தென் இன்லைன் எலிமெண்ட்ஸ்னா என்னன்னா நியூ லைன்ல ஸ்டார்ட் ஆகாது, கண்டென்ட்டுக்கான தேவையான வித்து மட்டும் எடுத்துக்கும். அதை தான் இன்லைன் எலிமெண்ட்ஸ் சொல்லுவோம். இன்லைன் எலிமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லலாம்னு பார்த்தோம்னா ஸ்பேன் டேக், போல்டு டேக், இமேஜ் டேக், ஆங்கர் டேக், இது எல்லாமே இன்லைன் எலிமெண்ட்ஸ் சொல்லலாம். தென் நெக்ஸ்ட் இன்லைன் பிளாக்னா என்னன்னா கம்பைன்ட் ஆஃப் போத் இன்லைன் அண்ட் பிளாக்குங்க. ஸோ இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே பாடி டேக்ல H1 டேக் கொடுத்து எழுதிக்கிறேன். தென் 2 பேரா டேக் கொடுத்து எழுதிக்கிறேன். நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்துக்கிறேன். இங்க பாருங்க H1 டேக்ல கொடுத்த ஹெட்டிங் டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. அதே மாதிரி 2 பேராகிராஃப்மே டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. இந்த நெக்ஸ்ட் இந்த H1 டேக் ஸ்டைலிங் பண்ணிடுவோம். H1 எலிமெண்ட் செலக்டரா கொடுத்துக்கிறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து பார்டர் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன். 1 பிக்சல் சாலிட் ரெட்னு கொடுக்குறேன். ரன் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க அந்த ஹெட்டிங்க்கு பார்டர் அப்ளை ஆயிருக்குது. ஸோ ஃபுல் வித்துமே எடுத்துருக்குது. ஏன்னா H1 டேக் பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ். இந்த நெக்ஸ்ட் டிஸ்ப்ளே பிளாக் கொடுக்குறேன். ஹெட்டிங்க்கு அதுக்கு டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன், பிளாக்னு கொடுக்குறேன். ரன் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க அந்த ஹெட்டிங்க்கு டிஸ்ப்ளே பிளாக்னு கொடுத்தனால எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி H1 டேக் ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ்னால டிஃபால்ட்டா டிஸ்ப்ளே ஆயிருக்குது. ஸோ டிஸ்ப்ளே பிளாக்னு கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. இந்த நெக்ஸ்ட் வித் ஹைட் ப்ராப்பர்ட்டில கொடுத்துருவோம். வித் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன், 800 பிக்சல் கொடுக்குறேன். தென் ஹைட் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன், 100 பிக்சல் கொடுக்குறேன். தென் மார்ஜின் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன், 50 பிக்சல் கொடுக்குறேன். தென் பேடிங் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன், 20 பிக்சல் கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க அந்த ஹெட்டிங் வித் 800 பிக்சல் கொடுத்தனால 800 பிக்சலுக்கு வித் இருக்குது. அதே மாதிரி ஹைட் 100 பிக்சலுக்கு ஹைட் இருக்குது. தென் மார்ஜின் 50 பிக்சல் கொடுத்தனால 4 சைட்ஸ்லுமே 50 பிக்சலுக்கு அவுட்டர்ல ஸ்பேஸ் ஆட் ஆயிருக்குது. தென் பேடிங் 20 பிக்சல் கொடுத்தனால பார்டருக்கு இன்சைட்ல 20 பிக்சலுக்கு ஸ்பேஸ் ஆட் ஆயிருக்குது. ஸோ நம்ம டிஸ்ப்ளே பிளாக்னு கொடுத்தோம்னா வித் ப்ராப்பர்ட்டி, ஹைட் ப்ராப்பர்ட்டி, பேடிங் ப்ராப்பர்ட்டி, மார்ஜின் ப்ராப்பர்ட்டி எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் பேராக்கு டிஸ்ப்ளே இன்லைன் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு இங்கே HTML ஃபைலில் இந்த ஃபர்ஸ்ட் பேராக்கு டிஸ்பிளேக்கு மட்டும் ஸ்பேன் டேக் கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்பேன் டேக் ஒரு இன்லைன் எலிமெண்ட்ஸுங்களா. இப்போ நம்ம இதுக்கு ஸ்டைலிங் பண்ணிடுவோம். P செலக்டரா கொடுத்துக்கிறேன். தென் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஸ்பேன் செலக்டரா கொடுக்குறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து பார்டர் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். 2 பிக்சல் சாலிட் ப்ளூன்னு கொடுக்குறேன். தென் டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன், இன்லைன்னு கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல டிஸ்ப்ளே ஸ்பேன் டேக்ல கொடுத்தனால அந்த டிஸ்ப்ளே வேர்டுக்கு மட்டும் பார்டர் ப்ளூ கலர் அப்ளை ஆயிருக்குது. நியூ லைன்ல ஸ்டார்ட் ஆகல. ஸோ இன்லைன் எலிமெண்ட்ஸ்னா நியூ லைன்ல ஸ்டார்ட் ஆகாது. அதே மாதிரி அந்த கண்டென்ட்டுக்கு நெசசரி வித் மட்டும் எடுத்துக்கும். இப்போ நான் வித் ப்ராப்பர்ட்டி, ஹைட் ப்ராப்பர்ட்டில கொடுத்து காட்டுறேன். வித் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன், 200 பிக்சல் கொடுக்குறேன். தென் ஹைட் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன், 80 பிக்சல் கொடுக்குறேன். ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க அந்த டிஸ்ப்ளே வேர்டுக்கு வித் ப்ராப்பர்ட்டி, ஹைட் ப்ராப்பர்ட்டில கொடுத்துருந்தோம். ஆனா வித் அண்ட் ஹைட் அப்ளை ஆகல. ஸோ நம்ம டிஸ்ப்ளே இன்லைன் கொடுத்தோம்னா வித் ஹைட் அக்செப்ட் பண்ணிக்காது. தென் நெக்ஸ்ட் மார்ஜின் பேடிங் ப்ராப்பர்ட்டி கொடுத்து காட்டுறேன். மார்ஜின் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன், 50 பிக்சல் கொடுக்குறேன். தென் பேடிங் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன், 10 பிக்சல் கொடுக்குறேன். இப்போ மார்ஜின் 50 பிக்சல் கொடுத்தனால ஹரிசாண்டலுக்கு மட்டும்தான் அவுட்டர்ல ஸ்பேஸ் ஆட் ஆகும். அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ல லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு மட்டும் தான் மார்ஜின் 50 பிக்சல் அப்ளை ஆகும். வெர்டிகலா Y ஆக்சிஸ்ல டாப் அண்ட் பாட்டம்க்கு அவுட்டர்ல ஸ்பேஸ் ஆட் ஆகாது. தென் அதே மாதிரி பேடிங் 10 பிக்சல் கொடுத்தனால இன்சைட்ல 10 பிக்சலுக்கு 4 சைட்ஸ்லுமே ஸ்பேஸ் ஆட் ஆகும். நான் ரன் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க இந்த டிஸ்ப்ளே வேர்டுக்கு மார்ஜின் 50 பிக்சல் கொடுத்துருந்தோம். ஆனா இங்க பார்த்தோம்னா ஹரிசாண்டலுக்கு மட்டும் தான் ஸ்பேஸ் ஆட் ஆயிருக்குது. அதாவது ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கு மட்டும் தான் அவுட்டர்ல ஸ்பேஸ் ஆட் ஆயிருக்குது. டாப் அண்ட் பாட்டம்க்கு 50 பிக்சலுக்கு ஸ்பேஸ் ஆட் ஆகல பாருங்க வெர்டிகலா. ஸோ டிஸ்ப்ளே இன்லைன்னு கொடுத்தோம்னா மார்ஜின் ஹரிசாண்டலுக்கு மட்டும் தான் அவுட்டர்ல ஸ்பேஸ் ஆட் பண்ணும். தென் பேடிங் 10 பிக்சல் கொடுத்துருந்தோம். 4 சைட்ஸ்லுமே இன்சைட்ல ஸ்பேஸ் ஆட் ஆயிருக்குது. இப்போ நான் இந்த இன்லைன் எலிமெண்ட்டுக்கு டிஸ்ப்ளே பிளாக்னு கொடுத்து காட்டுறேன். ஸோ டிஸ்ப்ளே பிளாக்னு கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க அந்த டிஸ்ப்ளே வேர்டு நியூ லைன் ஸ்டார்ட் ஆயிருக்குது. வித் ப்ராப்பர்ட்டி, ஹைட் ப்ராப்பர்ட்டி, மார்ஜின் ப்ராப்பர்ட்டி, பேடிங் ப்ராப்பர்ட்டி எல்லாமே அக்செப்ட் பண்ணியிருக்குது. ஸோ நம்ம ஒரு இன்லைன் எலிமெண்ட்ஸை டிஸ்ப்ளே பிளாக்னு கொடுத்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸை டிஸ்ப்ளே இன்லைன்னு கொடுத்து
சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த நெக்ஸ்ட் வந்து டிஸ்ப்ளே இன்லைன் பிளாக்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த டிஸ்ப்ளே வேர்டு வந்து நியூ லைன்ல வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஆனா இப்போ நம்ம டிஸ்ப்ளே இன்லைன் பிளாக்னு கொடுத்தோம்னா நியூ லைன்லேயே வந்து ஸ்டார்ட் ஆகாது. அதாவது சேம் லைன்லேயே இந்த டிஸ்ப்ளே வேர்டு வந்து இருக்கும். ஆனால் வித் ப்ராப்பர்ட்டி, ஹைட் ப்ராப்பர்ட்டி, மார்ஜின், பேடிங் இது எல்லாமே வந்து அக்செப்ட் வந்து பண்ணிக்கும். இப்போ நான் டிஸ்ப்ளே இன்லைன் பிளாக்னு கொடுத்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பேராக்கு வந்து டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டியில் இன்லைன் பிளாக்னு கொடுத்துக்கிறேன் வேல்யூ வந்து. இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் பேரால அந்த டிஸ்ப்ளே வேர்டுக்கு வந்து வித் ப்ராப்பர்ட்டி, ஹைட் ப்ராப்பர்ட்டி, மார்ஜின் ப்ராப்பர்ட்டி, பேடிங் ப்ராப்பர்ட்டி இது எல்லாமே வந்து அப்ளை வந்து ஆகிருக்குது. ஸோ நம்ம டிஸ்ப்ளே இன்லைன் பிளாக்னு கொடுத்தோம்னா இன்லைனாகவும் பிஹேவ் பண்ணும், பிளாக்காகவும் வந்து பிஹேவ் பண்ணும். அதாவது நமக்கு நியூ லைன்லேயே வந்து ஸ்டார்ட் ஆகாது. சேம் லைன்லேயே நம்ம கண்டென்ட்டுக்கு கொடுத்த வித், ஹைட்டு, மார்ஜின், பேடிங் இது எல்லாமே வந்து அப்ளை வந்து ஆகும். தென் இந்த இன்லைன் பிளாக் வந்து நம்ம எதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவோம்னா நேம் பார்க்குலாம் வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம நிறைய வெப்சைட்ஸ்ல வந்து பார்த்தோம்னா டாப்ல ஹோம், எபோட் அஸ், கான்டாக்ட் அஸ் இந்த மாதிரிலாம் வந்து இருக்குங்களா. ஸோ அதுக்கெல்லாம் வந்து டிஸ்ப்ளே இன்லைன் பிளாக்னு கொடுத்தோம்னா சேம் லைன்லேயே டிஸ்ப்ளே ஆகும். தென் இப்போ டிஸ்ப்ளே நன்னு கொடுத்து காட்டுறேன். ஸோ அதுக்கு வந்து இன்லைன் பிளாக் வந்து ரிமூவ் பண்ணிட்டு நன்னு கொடுக்குறேன் டிஸ்ப்ளே வந்து. இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க அந்த டிஸ்ப்ளே வேர்டு வந்து ஷோ வந்து ஆகல, ஃபுல்லாவே வந்து ரிமூவ் வந்து ஆகிடுச்சு. டிஸ்ப்ளே நன்னு கொடுத்தனால இந்த நெக்ஸ்ட் வந்து டிஸ்ப்ளேக்கு வந்து இன்லைன் பிளாக்னே கொடுக்குறேன். விசிபிலிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன். இந்த விசிபிலிட்டி இது பார்த்தோம்னா வேல்யூ வந்து விசிபிள், ஹிடன், கொலாப்ஸ்லாம் வந்து கொடுத்துக்கலாம். விசிபிள்ல கொடுத்தோம்னா அந்த டிஸ்ப்ளே வேர்டு வந்து விசிபிளா வந்து ஆகும். நான் வந்து ஹிடன் வந்து கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க அந்த டிஸ்ப்ளே வேர்டு வந்து ஹிடன் ஆகி இருக்குது. பட் அந்த வேர்டுக்கான ஸ்பேசஸ்லாம் வந்து டிஸ்ப்ளே ஆகிருக்குது. அந்த வேர்டு மட்டும்தான் ஹிடன் ஆகி இருக்குது. ஸோ நம்ம விசிபிலிட்டி ஹிடன் கொடுத்தோம்னா அந்த வேர்டு வந்து கம்ப்ளீட்டா ஹிடன் வந்து ஆகிரும். தென் அதே மாதிரி இந்த டிஸ்பிளேல பார்த்தோம்னா டிஸ்பிளே ஃபிளக்ஸ், டிஸ்பிளே இன்லைன் ஃபிளக்ஸ், கிரிட் இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஃபிளக்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது டிஸ்பிளே ஃபிளக்ஸ், டிஸ்பிளே இன்லைன் ஃபிளக்ஸ் வந்து கொடுப்போம். கிரிட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது டிஸ்பிளே கிரிட் வந்து கொடுப்போம். ஸோ ஃபிளக்ஸ் ப்ராப்பர்ட்டி, கிரிட் ப்ராப்பர்ட்டி இது ரெண்டுமே வந்து லேட்டரா அப்கமிங் வீடியோஸ்ல வந்து பார்ப்போம். ஸோ அவ்வளோதாங்க அந்த வீடியோவில் CSS டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டின்னு என்னன்னு பார்த்தோம். டிஸ்பிளேல 3 டைப்ஸ் வந்து பார்த்தோம், பிளாக், இன்லைன் பிளாக்னு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.